இயேசுவில் பிரியமான என் அன்பு சகோதரமே, வாய்ஸ் ஆஃப் டிவைன் மர்சி என்ற யூடியூப் சேனலின் மூலமாக மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று தவக்காலத்தின் முதல் நாள். திருநீற்று புதன், சாம்பல் புதன் என்ற பல பெயர்களோடு மனிதாய் நீ மண்ணாக இருக்கின்றாய், மண்ணுக்கே செல்வாய் என்ற வாக்கிற்கு இணங்க நம் நெற்றிகளில் சாம்பல் பூசப்படுகின்றது. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், நாம் அனைவருமே இம்மண்ணிற்கு திரும்ப செல்கின்றோம். ஆக வாழும் இந்த குறுகிய காலத்தில் இறைவனோடு உள்ள உறவை ஐக்கியப்படுத்துவதற்கு இறைவன் ஒவ்வொரு ஆண்டும் இந்த அற்புதமான காலத்தை கொடுக்கின்றார். இந்த வர இருக்கின்ற 40 நாட்களிலும் நம்முடைய நோன்பு என்பது எவ்வாறு இறைவனை மகிமைப்படுத்துகின்றது, மகிழ்ச்சிப்படுத்துகின்றது என்பதை தியானிப்பதற்காகத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே இறைவாக்கினர் யோவேல் அழகாக சொல்கின்றார். நீங்கள் உண்ணா நோன்பிருந்து சாக்குடை உடுத்தி கடவுளுக்கு ஏற்ற பிள்ளைகளாக வாழும் பொழுது கடவுள் ஆட்சிப்படுத்தப்படுகின்றார். 2வது வாசகத்திலும் 2 கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்திலே பவுலடிகள் அழகாக சொல்கின்றார். நம்முடைய அழைப்பிற்கு ஏற்றவாறு நாம் வாழும் பொழுதே அது ஒரு சிறந்த ஒரு நோன்பாக, நம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்த திறமைகளோடு கடமைகளோடு செவ்வனை செய்யும் பொழுது கடவுள் நம்ம கொடுக்கும் இந்த அழைப்பின் மூலமாக ஒரு சிறந்த ஒரு பிள்ளையாக இந்த காலத்தில் நாம் நகரலாம் என்பதை எடுத்துரைக்கின்றது. ஆம், இது இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தியிலே 3 முக்கியமான விடயங்களை பார்க்கலாம். ஒன்று, தனித்திரு, ஜெபித்திரு, விழித்திரு. தனித்திரு, ஜெபித்திரு, விழித்திரு என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் இன்றைய நற்செய்தியிலே அழகாக சொல்கின்றார். சில பேர் உங்களில் மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்றே நோன்பு இருப்பார்கள். வெளிவேடக்காரரே, நீங்கள் ஆண்டவருடைய வாழ்க்கைக்கும் வார்த்தைக்கும் அப்பால் செல்கிறீர்கள். நீங்கள் நோன்பு இருக்கும் பொழுது யாரும் பார்க்க இயலாதவர் தலையில் எண்ணெய் தேய்த்து கடவுளுக்கு ஏற்ற பிள்ளைகளாக உங்களுடைய உடலை வருத்தி மட்டுமல்ல, மற்றவர்கள் வருந்தி இருக்கும் பொழுது ஆறுதல் வார்த்தை கூறும் பொழுதுதான் சிறந்த நோன்பாக மாற இயலும் என்பதை இன்றைய நற்செய்தியின் மூலமாக நமக்கு எடுத்துரைக்கின்றார். ஆம், இயேசுவில் அன்பிற்கினியவர்களே, தவக்காலத்தின் முதல் நாளிலே, சாம்பல் புதன், திருநீற்று புதன் என்று சொல்லக்கூடிய இந்த அற்புதமான நாளிலே அந்த சாம்பலானது எவ்வாறு எரிந்து மற்றவர்களுக்கு ஒரு அடையாள சின்னமாக மாறுகின்றதோ, அதே போல தவக்காலத்தில் நாமும் ஒரு சிறந்த அடையாள சின்னமாக மாறுவோம். 4 நற்செய்தியைப் போல நம்முடைய வாழ்வும் 5வது நற்செய்தியாக மாற முயற்சிப்போம். ஏனென்றால் கடவுள் கொடுக்கும் அரிய வாய்ப்பு என்பது இந்த தவக்காலம். கிறிஸ்தவர்கள் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும் இந்த தவக்காலத்திலே நாமும் சிறந்த பிள்ளைகளாக வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆக திருச்சபையின் கட்டளைகளாகிய ஒவ்வொரு கட்டளையும் நாம் கடைபிடிப்போம். இயன்ற அளவிற்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நோன்பு இருப்போம். கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக மாமிசத்தை அனைத்தையும் தவிர்ப்போம். வார்த்தைகள் ஒவ்வொன்றும் கடவுளுடைய வார்த்தையாக பேசுவோம். மற்றவர்களையும் வாழ வைப்போம். யாரையும் துன்புறுத்தாமல் கடவுள் நமக்காக பாடுபட்ட ஒவ்வொரு சிந்தனைகளையும் ஒவ்வொரு சிலுவை பாதைகளிலும் நாம் தியானிப்போம். உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் உங்கள் குடும்பத்திற்காகவும் நான் தொடர்ந்து ஜெபிக்கின்றேன். தவக்காலத்திலே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சிலுவை பாதையிலே பாடுகளினுடைய செயல்களை தியானிக்கும் பொழுது நம்மையே கடவுளிடம் ஒப்படைப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.